ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் போட்டிருப்பேன், ஒரு டீட்டெயிலான ஷீட்ஸ் வச்சு போட்டிருப்பேன். அதில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 60 lakhs கிட்ட போட்டிருப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் அதிகன்றது தெரியும். சில நேரத்தில் இந்த பிளான் அப்ரூவல்லாம் வந்து கம்மியாகவும் முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 50,000 ஒரு 1 lakh என்ன வேணால் நடக்கலாம். அது கவர்மெண்ட்டோட ரெக்வஸ்ட் பொறுத்து, இல்லை அங்கே இருக்க பிளான் அப்ரூவல் ஒரு இன்ஜினியரிங் ஏதாவது ரீடிசைன் பண்ணணும், மறுபடியும் ஒர்க் பண்ணணும், அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதேமாதிரி ஃபால்ஸ் சீலிங் வந்து ஒரு 2 lakhs போட்டிருப்போம். அடிஷ்னல் பட்ஜெட் வந்து ஒரு 10 lakhs போட்டிருப்போம். இது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்னடா இது இவ்வளோ இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. உங்களால் கட்ட முடியும். 1000 square feet ஒரு 45 lakhsக்கு நல்ல வீடு கட்ட முடியும். இது எக்ஸ்ட்ரா வச்சுக்க சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, கட்டிட்ட பிறகு கட்ட ஆரம்பித்த பிறகு அடடா இந்த செலவெலாம் நம்ம யோசிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அதுக்காக அந்த ஃபீல் வராமல் வந்தாலும் அது எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்காக தான் இந்த அமௌண்ட்டை நான் சொல்லியிருக்கிறது. மற்றபடி நம்ம மினிமம் ஒரு 45 lakhs இருந்தால் நல்லா கட்ட முடியும். மேக்ஸிமம் ஒரு 60 lakhs இருந்துச்சுன்னா உங்களால் எந்த ஒரு செலவுகள் வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் எந்த வீடியோலாம் கேட்கல, முதல் தடவை கேட்குறேன். ஏன்னா நிறைய வியூஸ் வருது, பட் யாரும் லைக் பண்ணல. அதே மாதிரி ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.